திராவிட முன்னேற்ற கழகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இதுபோல் பணியாற்றியதால் தான் இந்த இயக்கம் எஃகு கோட்டையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோமே, உதயநிதி ஸ்டாலின் அவர் பிறக்கிற போது நானும் கலைஞரும் சிறைச்சாலையில் இருந்தோம். மு.க. ஸ்டாலினுக்கு எழுதுகிற போது கலைஞர் எழுதினார், நீ பிறக்கிற போதும் நான் சிறைச்சாலையில் இருந்தேன், உன் மகன் பிறக்கிற போதும் நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், இதுதானப்பா நம்முடைய குடும்பம் என்று கலைஞர் அவர்களுக்கு சொன்னார். 1953 தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிறந்த ஒரு சில நாட்களுக்கு இடையிலே போராட்டம், கள்ளக்குடி போராட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தார். அவரை தலைவர் அவர்கள் குழந்தையாக, கை குழந்தையாக ஸ்டாலினை திருச்சி சிறையில் தான் பார்த்தார். அதே போல தளபதியினுடைய மகன் இன்றைக்கு விழா நாயகன் உதயநிதி ஸ்டாலின் பிறக்கிற போதும் கலைஞர் சிறைச்சாலையில் இருந்ததை எழுதி கொடுத்து ஸ்டாலினுக்கு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் சொன்னால், தலைமுறை தலைமுறையாக சிறையிலும் இருந்தவர்கள் நாங்கள், தலைமுறை தலைமுறையாக ஒரே கட்சியிலே ஒரே கொடியை பிடிக்கிறவர்களும் நாங்கள் தான் என்பதை இந்த நாட்டிலே உணர்த்தக்கூடிய அளவுக்கு உரிமை பெற்ற ஒரே கட்சி திமுக தான். இதை பார்த்து இன்றைக்கு பொறாமைப்படுகிறார்கள். யார் யாரோ எதையோ பேசுகிறார்கள். இந்த நயினார் நாகேந்திரன் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு பேட்டியிலே பேசுகிற போது சொன்னார், என்ன செய்தது திமுக ஆட்சி? ஒரு வார காலத்துக்கு முன்னால் தானே இங்கேயே வந்து தலைவர் மேடையில் வைத்துக் கொண்டு மு.க. ஸ்டாலின் நான் கேட்டதையெல்லாம் செய்து கொடுத்தார் என்று பகிரங்கமாக மேடையில் சொன்னாயா இல்லையா? நீ கட்சி தான் மாறுறேன்னா வார்த்தை மாறுகிறாய் என்று சொன்னால் மக்கள் நம்புவார்களா? ஆக இதுவோ அதே மட்டும் இன்னொன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்கிறார், நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாடு அயோத்தியாகும் என்று. உண்மையை ஒத்துக்கிட்டார். காரணம் என்னவென்று கேட்டால், அயோத்தி தொகுதியிலே இந்த பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் பிஜேபி தோற்றிருக்கிறது. ஆக தமிழ்நாடு பூரா பிஜேபி கூட்டணி தோக்க போகுதுன்றத அந்த கட்சி தலைவரே ஒத்துக்கிட்டார். இதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் என்று. அவரே சொல்லிவிட்டார், நீ பத்திரிகையில் வந்திருக்கு, தமிழ்நாடு அயோத்தியாக மாறும் என்று. ஆக தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்ற வேண்டும் என்று எவன் நினைத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அன்றைக்கு எப்படி அயோத்தியிலே பிஜேபிக்கு அந்த மக்கள் சாவடித்தார்களோ அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக பாடம் போட்டுவார்கள். இருக்கிற 26 தேர்தலில் இந்த திருநெல்வேலி சென்ற முறை கை நழுவி போய்விட்டது என்று தான் சொல்லுவேன், தோற்கடிக்கப்பட்டார் என்று தான் சொல்லுவேன். இந்த தேர்தலில் அதை பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் சரி செய்துவிட்டீர்கள். 19,000 வாக்குகள் இந்த நெல்லை தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலாக பெற்றிருக்கிறது. வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் யார் போட்டியிட்டாலும் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.